தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தமிழகம் வருகை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னையில் முகாமிடும் அவர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது. ஏற்கனவே அவர்கள் பேசி தங்களுடைய ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதையும் இறுதி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். என்டிஏ கூட்டணியினுடைய முதல் பொதுக்கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது நிலவுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் என்று ஏற்கனவே பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற 22ஆம் தேதி இந்த கூட்டணி என்பது இறுதியாகிறது, கையெழுத்து ஒப்பந்தமாகிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட கட்சிகளிடம் அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு அந்த நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தமிழகம் வருகை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னையில் முகாமிடும் அவர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது. ஏற்கனவே அவர்கள் பேசி தங்களுடைய ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதையும் இறுதி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். என்டிஏ கூட்டணியினுடைய முதல் பொதுக்கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது நிலவுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் என்று ஏற்கனவே பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற 22ஆம் தேதி இந்த கூட்டணி என்பது இறுதியாகிறது, கையெழுத்து ஒப்பந்தமாகிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட கட்சிகளிடம் அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு அந்த நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.